ஹாய், இன்றைக்கி garlic butter spread 3 மினிட்ஸில் எப்படி செய்கிறதுன்னு பார்ப்போம். நீங்கள் காலையில் வேலைக்கு போகும்போது உங்களுக்கு டைம் இல்லாட்டி நீங்கள் அவசரமாக ஏதாவது ஒன்று குயிக்காக நீங்கள் செஞ்சு சாப்பிட்டுட்டு போனோன்னா நீங்கள் இந்த ரெசிபியை ஃபாலோ பண்ணலாம். garlic butter spread செய்கிறதுக்கு நீங்கள் வீட்டில் உள்ள எந்த பட்டராக இருந்தாலும் நீங்கள் பாய்க்கலாம். garlic வந்துட்டு ஒரு 10 பல்லு நான் போட்டிருக்கேன். பட் உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும்னா நீங்கள் இன்னும் ஒரு 5 ஆட் பண்ணிக்கலாம். அப்படி உங்களுக்கு garlic ரொம்ப வேணான்னா நீங்கள் ஒரு 5 pips கூட போட்டுக்கலாம். garlic butter spread செய்கிறதுக்கான ஃபைனல் இன்க்ரீடியன்ட் வந்துட்டு யூ கேன் either யூஸ் coriander leaves or soup leaf. இன்றைக்கி வந்துட்டு என்கிட்ட soup leaves தான் இருந்துச்சு, ஸோ அதனால் நான் அதை பாய்ச்சிருக்கேன். உங்களுக்கு தேவையான எந்த லீவ்ஸ் வேணுமோ நீங்கள் பாய்க்கலாம். யூ கேன் ஆல்சோ யூஸ் ஸ்ப்ரிங் அனியன்ஸ். இப்போ பார்த்தீங்கன்னா 1 handful ஆஃப் soup leavesல ஐம் adding 3 tablespoons ஆஃப் butter. அதுக்கப்புறம் வந்துட்டு 10 பல்லு இடித்து வச்ச garlic வந்துட்டு நான் அதில் ஆட் பண்ணுறேன். garlic நீங்கள் இடிக்கும் போது அப்படி இல்லைன்னா நீங்கள் ஃபுட் ப்ராசஸை பாய்ச்சிங்கன்னா நீங்கள் தண்ணியை பாய்க்கக்கூடாது. இந்த 3 இன்க்ரீடியன்ட்ஸ் வந்துட்டு ஒரு பவுலில் போட்ட பிறகு நீங்கள் வந்துட்டு அதை ஸ்லோலி நீங்கள் மிக்ஸ் பண்ணணும். நீங்கள் அதை பீட் பண்ணக்கூடாது. நீங்கள் அதை பீட் பண்ணாமல் நீங்கள் ஸ்லோலி அந்த 3 இன்க்ரீடியன்ட்ஸும் நல்லா மிக்ஸ் ஆகிற மாதிரி நீங்கள் மிக்ஸ் பண்ணணும். இந்த garlic butter spreadோட end product should be evenly mixed. ஒரு ஸ்லைஸ் ஆஃப் பிரெட் எடுத்துக்கலாம். நான் வந்துட்டு ஒயிட் பிரெட் யூஸ் பண்ணுறேன். நீங்கள் ஹோல் மீல் ஆர் எனி அதர் பிரெட் யூஸ் பண்ணலாம். ஸோ ஒரு ஸ்லைஸ் ஆஃப் பிரெட் எடுத்துகிட்டு அது மேலே ஈவன்லி உங்களுக்கு எவ்வளோ தேவைப்படுதோ அதுக்கான பட்டர் ஸ்ப்ரெட் எடுத்து நீங்கள் வந்துட்டு ஸ்ப்ரெட் பண்ணிக்கலாம். நான் பிரெட் டோஸ்ட் பண்ணுறதுக்கு வந்துட்டு இந்த மாதிரி ஒரு ஃப்ளாட் பேன் அப்படி இல்லைன்னா தோசைக்கல் தான் பாய்ப்பேன். உங்கள் வீட்டில் நீங்கள் அன்றாடம் என்ன பாய்ப்பீங்களோ இந்த மாதிரி பிரெட் டோஸ்ட் பண்ணுறதுக்கு நீங்கள் அதை பாய்ச்சிக்கலாம். பட் டோஸ்ட்டை யூஸ் பண்ணாதீங்க. நான் பிரெட் டோஸ்ட் பண்ணேன்னா டபுள் சைட் தான் ஸ்ப்ரெட் பண்ணுவேன். ஸோ இப்போ நீங்கள் ஒரு சைட் மட்டும் நீங்கள் ஸ்ப்ரெட் பண்ணிக்கிறதா இருந்தால் கூட பரவாயில்ல. நீங்கள் டோஸ்ட் பண்ணோன்னு garlic butter spread இப்படி தான் இருக்கும் பார்க்குறதுக்கு. நீங்கள் இந்த மாதிரி கூட நடுவில் ப்ரெட்டை வெட்டி பம்கின் சூப் ஆர் மஷ்ரூம் சூப் கூட சேர்த்து நீங்கள் சாப்பிட்லாம். இந்த garlic butter spread பிரெட் டோஸ்ட் பண்ணுறதுக்கு அண்ட் காஃபி செய்கிறதுக்கு இன் டோட்டல் it took me about 5 minutes.